Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருக்கிறோம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் இப்போது நம்ம இந்த பாடல் பாடி ஆராதிக்கும் போது ஆண்டவர் வெளிப்பட்டு கொடுத்திருக்கிறார். இதை நாம் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை என்றதாக ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் யாருன்றாங்க? பாக்கியவான்னு சொல்றாங்க. இது என்ன புதுசா இருக்கு? தப்பு பண்றவங்க எப்படி பாக்கியவான் ஆக முடியும்? தப்பு பண்றவங்க குற்றவாளியா தானே ஆவான். அப்படிதானே நம்ம சட்டம்லாம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. ஆனா எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ. அப்போது பாவம்க்கு நிகரான ஒரு விஷயம், அடுத்த கட்ட விஷயம் என்னவென்றால் அவனை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்கிறோம். அப்போது குடும்பத்திலே ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது அதை மன்னிக்க மனமில்லாமல் தான் இருக்கிறோம். அதைதான் இந்த ஆண்டவர் இந்த வசனத்திலே, இந்த வருஷத்திலிருந்து அனைவரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். அப்போது அவன் பாக்கியவான் தானே. மன்னிக்கிற, இப்ப நான் ஒரு தவறு செய்கிறேன் என்றால் என்னை யாரால் மன்னிப்பார்கள், ஆனால் நான் மனம் மாறுகிறேன். என்னை மன்னிக்கும் போது நான் அடுத்த தவறு செய்வேனா? இல்லை. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். அந்த தினமும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். இது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் தருணத்திலே நாம் பாவத்தை செய்வோம் என்றால் அப்போது மன்னிப்பு கிடையாது. இப்போது மன்னிப்பார். அவருடைய ராஜ்யம், அவருடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் நம்மளை மன்னிப்பார். ஆனால் அவர் வந்து விட்டா மன்னிப்பு கிடையாது. அவ்வளவுதான், முடிவு வச்சு டைம். இப்ப எப்படி நம்ம தேர்வு எழுதுறோம், பள்ளிக்கூடத்துல தேர்வு எழுதுறோம், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, எழுதுறோம். ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க பரீட்சைக்கு. அப்ப அந்த பரீட்சையை எழுதிட்டு அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ஆசிரியரிடத்துல தன்னுடைய விடைத்தாள கொடுத்துடணும். கொஞ்சம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இன்னும் 5 நிமிஷம் எழுதிக்கப்பா, 10 நிமிஷம் எழுதிக்கப்பா அப்படின்னு. ஆனால் அந்த 10 நிமிஷம் கழிச்சு அவ்வளவுதான், பேப்பர் வாங்கிடுவாங்க. நீ எழுதாங்க, நீ எழுதாட்டாங்க, உனக்கு மார்க் வந்தாங்க, வராட்டாங்க அப்படின்ட்டு பேப்பர் வாங்கிடுவாங்க. அது போல ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மளை வாழ அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் தவறுகளை செய்து கொண்டே இருந்தால், அவருடைய பக்கம் நாம் திரும்பாமல் இருந்தால், ஒருவேளை அவருடைய வருகை எப்போது வரும் தெரியாது. நம் யூடியூப்ல அநேக பேரு என்ன சொல்றாங்க, நல்லா ரீல் அடிச்சு விடுறாங்க. இப்போ வருவார், அப்போ வருவார், இப்போ வருவார். அவர் வருவது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது. ஏன் இன்றைக்கு நாம் உறங்கி விட்டு அடுத்த நாள் வெளியும்போது கூட அவர் வரலாம், அவருடைய வருகை வரலாம். யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கு, அவருக்கு மட்டும்தான் அது ரகசியமானது. அந்த ரகசியத்தை யாரிடமும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. பரிசுத்த வேதாகமத்திலே எங்கும் பதிவும் இல்லை. இந்த டேட்ல வராது, இந்த ஆண்டு வராது, 2026 ஜூன் மாசம் 5ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு வராது அப்படின்னா எங்கேயுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் முக்கியமாக கருதி நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இந்த 2026 இந்த புது வருடத்துல முதல்ல ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுறார். அல்லேலூயா. சோத்திரகத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் இயேசுவே. அப்பா, இந்த புத்தாண்டில் கூட
உம்முடைய இந்த வாக்கு தத்தமானது எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது ஆண்டவரே. சோதங்கத்தாவே அப்பா, நீங்கள் சங்கீத பகுதியில் நீ சொல்லப்பட்டது போல அனைவரையும் மன்னிக்க பழக வேண்டும். இதுதான் இந்த வாக்கு தத்தமாக நீ தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் கூட இந்த புது வருடத்திலிருந்து ஒரு புது முயற்சியை எடுத்து அப்பா உம்முடைய வார்த்தையில் அதிக தாகம் உள்ளவர்களாக, ஆன்மீக விஷயத்தில் ஆர்வப்பசி உள்ளவர்கள், சந்தோஷமானவர்கள் என்று நீ சொன்னீரே. நன்றி அப்பா. இந்த சங்கீத பகுதி மூலியமாக நீர் எங்களை தொட்டு இருக்கிறீர், எங்களுடைய மனதை நிறைவு செய்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த புத்தாண்டில் இந்த முதல் நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கப் போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.